எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் போன இடம் தான் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில். பட்டீஸ்வரரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சுயம்புலிங்கமாக தோன்றியவர். பழங்கால கோயில்களில் இதுவும் ஒன்று. 17 வருடங்களுக்கு ஒருக்கா இந்த கும்பாபிஷேகமானது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது 48 நாட்களில் நம்ம போய் சிவனை பார்க்குறது ரொம்ப நல்லது. சிவனை பற்றி சொல்லணும்னா, அவர் அன்பின் உருவம். நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவர் கோவப்படவே மாட்டார். நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறோமோ அந்த தெய்வத்தின் மூலிமா நமக்கு வழி நடத்துவார். அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் பெரிய சூப்பர் ஸ்டாருங்க. எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் அவரை பார்க்குறதுக்கு. சூப்பர் ஸ்டார்னால் சும்மாவா? பாருங்கள் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. சிலைகள்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே எல்லாமே சூப்பராக வடிவமைச்சிருக்காங்கங்க. எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது கோயிலில். பார்க்கவே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. எல்லாமே பழங்கால சிற்பங்களாக இருந்தாலும் இவங்க இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. மிஸ் பண்ணாமல் எல்லோரும் போங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு பலன் கிடைத்தது. உள்ளே போகும்போதே சிவனுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. எங்களோட அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் எல்லாமே பார்த்தேன். கண்குளிர பார்த்தாச்சு. ஹாப்பி ஆயிடுச்சு. சிவனோட அருள் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்தாச்சு. நீங்கள் எல்லாருமே 48 நாட்களில் சிவனை போய் ஒரு நாள் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம லைஃப்பில். சிவனை நம்பி எல்லாமே சொல்லுங்கள். சிவன் நம்ம கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். நம்ம சிவன்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசினோம்னா அவரும் நமக்கு திருப்பி பதில் கொடுப்பாருங்க. பேசி பாருங்கள். நம்ம கஷ்டங்களை சொல்லிட்டு வாங்க. அவரை நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாருங்க. அங்கே அபிஷேக பால் வந்துட்டு இருந்தது. அதை எடுத்து நம்ம பாட்டிலில் ஊற்றி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஹாப்பியாக இருந்தது. பச்சை நாயக்கி அம்மாவையும் பார்த்துட்டு வந்தாச்சு. நடராஜரையும் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் அலோடு இல்லை. இருந்தாலும் ஒரு லைட்டாக எடுத்திருக்கேன். பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப கூட்டம்தான். மேலே ஓவியங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு பேரூர் போய். அதனால் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு கோயிலில். இன்றைக்கி நான் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓம் நமச்சிவாய. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.